இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை காளியம்மன் கோயில் நிலம் கிறிஸ்தவர்களின் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து அம்பாத்துறை அடுத்துள்ள பெருமாள் கோயில்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அம்பாத்துறையில் காளியம்மன் கோயில், மண்டு கருப்பசாமி கோயில், வேம்பு மாரியம்மன் கோயில் மற்றும் பகவதி அம்மன் கோயில் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் அமைந்துள்ளன. நிலம் தொடர்பான வருவாய்த்துறை ஆவணங்கள் காளியம்மன் கோயில் பெயரில் உள்ளன. அதை கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றனர். இதை தடுத்து கோயில் நிலத்தை பாதுகாக்க வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு அளித்தோம். நடவடிக்கை இல்லை. இந்துக்கள் கோயில் நிலத்தை சுற்றிலும் எல்லைக்கற்கள் நட்டன. அவற்றை கிறிஸ்தவர்களில் சிலர் அகற்றி நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றனர். கேள்வி எழுப்பியவர்களை தாக்கினர். கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது வருவாய்த்துறை அதிகாரிகளின் கடமை. அதிலிருந்து தவறி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போயினர். கோயிலுக்கு சொந்தமான அப்பகுதியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். அதை நடத்த விடாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுத்தனர். இதை எதிர்த்து கார்த்திகை தீப திருவிழாவை நடத்த அனுமதி கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்ற கடந்த ஆண்டு டிசம்பர் 2 கோர்ட் உத்தரவிட்டது. அதை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை. கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க சுற்றிலும் வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கலெக்டர் தாசில்தாருக்கு உத்தரவிட வேண்டுமென பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வக்கீல் மயில்வாகன ராஜேந்திரன் ஆஜரானார். மனுவின் மீதான வாதங்களை கேட்ட நீதிபதிகள், கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை அகற்ற மேற்கொண்ட நடவடிக்கை குறித்த விவரம் வேண்டும். பிப்ரவரி 19 கலெக்டர், RDO, தாசில்தார் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர்.